ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது. ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இப்ப என்ன நடக்க போகிறது? ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு லாபத்தில், உங்களுடைய லாபத்தில் புதன் சுக்கிரன் ராகு கூட்டணி. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு பிரமாதமான கூட்டணி. ஏன் அப்படின்னா, இது உங்களுக்கு லாபம். ஒரு பக்கத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள், நிறைய செலவு, பணம் வரவில்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டல்லா, ஒரு மூட் அவுட்டா, ஒரு டிப்ரெஷனில் எல்லாம் நாம் இருக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது முதல்ல நமக்கு கிடையாது. இப்போ நமக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம லைஃப் பார்ட்னர் மூலமாக, நம்மளுடைய ஐடியாஸ் மூலமாக, நம்மளுடைய வாக்கு மூலமாக, பயணங்கள் மூலமாக. எங்கெல்லாம் நம்ம தோத்து போவோம்னா, வழக்கமா இந்த டாக்குமெண்ட், கையெழுத்து, கடன், இதுல எல்லாம் தானே நம்ம அதிகம் தோத்து போவோம். இந்த விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு லாபம், நமக்கு ஆதாயம். அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, விற்காதுன்னு நினைச்ச அந்த ஒரு பழைய பொருள், இன்னும் சொல்ல போனா ஒரு துருப்பிடிச்ச பழைய ஜமானா, புராணவாலே அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் மூலமாகவும், இல்ல அந்த ஐடியா கான்செப்ட் மூலமாகவும் நமக்கு இது ஒரு பிரமாதமான லாபம். இது வந்து நமக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கோல்டன் பீரியட் 11ஆம் இடம் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பயணங்களால் ஆதாயம், பயணத்துல நிறைய புதிய தொடர்பு. இப்போ அந்த தொடர்பெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை தூண்டும். எந்த மாதிரி தூண்டும் அப்படின்னா, ஒரு புதிய காதல், இல்லைன்னா ஒரு புதிய காமம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்மை தூண்டும். அதனால் நமக்கு ஆதாயமா அப்படிங்கிறத நீங்கள் தான் இந்த இடத்தில் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்குமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஒருவேளை நீங்க மேஷராசி நபராக இருந்தால், அப்போ ஒரு புதிய தொடர்பு, ஒரு புதிய கான்செப்ட், இல்லைன்னா ஒரு புதிய கான்டாக்ட், இல்லைன்னா ஒரு புதிய ஒரு டெவலப்மெண்ட், இதெல்லாம் உங்களை விட குறிப்பா பார்க்க போனா உங்க லைஃப் பார்ட்னருக்கு தான் அதிகமாக வருகிறது. ஏன்னா முதலில் புதன் சுக்கிரன் கூட்டணி, பிறகுதான் செவ்வாய் ஆகிய நீங்கள் அந்த இடத்துல வந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தான் வருகிறீர்கள். அப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும்.
இதுல என்னன்னா, நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, மறைமுகமாக உங்களது தந்தை அதனை கவனித்து விடுவார். உங்க தந்தை எப்படி கவனித்து விடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு குருதான் உங்களுடைய பிதுர்ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களுடைய தந்தை இதனை பார்த்து கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பாக இருந்தாலும், ஒரு காதலாக இருந்தாலும், இல்ல உங்களுடைய குழந்தையை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், உங்களுடைய தந்தை இதனை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கவனத்திற்கு பின்னாளில் வந்தாலும் உங்களுடைய தந்தை திருத்துவார், அதற்குண்டான அறிவுரைகள் சொல்லுவார். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்ல உங்களுடைய குழந்தைகளோ தவறான பாதைகளில் போகாமல் உங்களுடைய தந்தை தடுப்பார் அப்படின்னு தான் இந்த இடத்தில் சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒன்லி லவ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், ஒரு முதலீடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிட்டு, இல்ல ஒரு MLM ஸ்கீம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்காமல் போனாலும் உங்களுக்கு இது பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வருகிறது. உங்களை மீறி நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கடைசியில் இது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரியும், நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிற மாதிரியும் தான் இந்த ஒரு டிரான்சிஷன் எடுத்து கொடுக்கிறது. சும்மாவே நான் நல்லா காட்டுன்னு காட்டுவேன். ஏன்னா நான் மேஷ ராசி, ராசி அதிபதி செவ்வாய், என்னாலெல்லாம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாத்தான் இருக்க முடியும். ஒரு இடத்துல அமைதியா உட்காரவே முடியாது. என்னைய போய் நீ இன்னும் காட்டுன்னு சொன்னா நான் எந்த அளவுக்கு ருத்ர தாண்டம் ஆடுவேன். அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, டைனமிக்கா நிறைய விஷயங்களை வளைத்து போட்டு பூரணமான ஒரு வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சார் நீங்க சொன்னதெல்லாம் நல்லாதான் சார் இருக்கு, டக்குன்னு முடியுது, அவ்வளவுதானா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அடுத்த சுக்கிரன் என்பவர் கோச்சாரத்தில் உச்சமடைய போகிறார். அந்த இடத்துல புதன் வரும் பொழுது அது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இன்னும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, குறிப்பா இங்கு ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி கூட்டணி, அதுவும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ராகுவுடன், அதாவது சுக்கிரன் ஒரு விதத்துல பார்த்தா தன் தலைவன் ராகுவுடன் சேரப்போகிறார். அதுவும் எப்படின்னா, தனகாரகன் புதனின் கூட்டணி. அப்போ பணம், ரூபாய், காசு, பணம், துட்டு, மணி அப்படின்லாம் பாட்டுல வருது பாத்தீங்களா? அது எப்படின்னா, அது தொழில் ஸ்தானத்தில். அப்ப ராகுங்கிறவர் இங்க மல்டிப்ளையர் என்ன பண்ணுவாருன்னா, மெக்னிஃபை பண்ணி, மேனிஃபெஸ்ட் பண்ணி, பல விதங்களில் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரப்போ சும்மாவே ரிஷபராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. அப்போ நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, குறிப்பா பார்த்தோம்னா நல்லா டிராவல் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல, அதன் மூலம் ஆதாயம் அப்படி நல்லா வரக்கூடிய இது காலகட்டம். இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மயங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு மாதிரி ஒரு புது தொடர்பு மூலம் இவர்கள் அப்படியே ஒரு ஃபெதர் பறப்பது போல் அப்படிங்கிற மாதிரி, இந்த விண்ணை தாண்டி வருவாயான்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொல்வது போல் இது காதல், இந்த மாதிரி கேளிக்கைகள், சேட்டைகளை எல்லாம் தாண்டி இவர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்க 4ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டுக்கு சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 கிரக கூட்டணி பூரணமா இவங்களுடைய சுகஸ்தானம் பிளஸ் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், லக்ஸுரி சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்து கொண்டிருப்பதால் கண்டிப்பா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, மெருகேற்றுவது, அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுப்பது, அது ஒரு அபிஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதன் மூலம் வியாபாரத்தை ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போவது. குறிப்பா இந்த மீடியால இருக்கிறவங்க, இந்த ஊடகத்துல இருக்கிறவங்க, இந்த பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம், சார் ஒரு வீடியோ இன்ஸ்டால எடுத்து போட்டேன் சார், சூப்பர் சார், ஏராளமான லைக்ஸ் சார், நிறைய ஃபாலோவர்ஸ் சார், நிறைய வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்.
எங்கப்பா இருந்தீங்க இவ்வளவு நாளு, இந்த திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணினீங்க, உங்களைதான் பிரதர், உங்களைதான் சிஸ்டர் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வதை போல் தொழில் ரீதியாக நன்றாக நீங்கள் தூண்டப்படுவீர்கள். அது வெறும் தூண்டுதல் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அதற்குண்டான சம்பளம், சம்பாவனை, அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஓரளவுக்கு நாம் சாதிக்க தொடங்கி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த கூட்டணியில நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நாம் நமது தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொள்ளலாம். வெறும் சம்பாவனை, சம்பளம் மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா டேலண்டை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ்ல யோசிக்க முடியுமா, இப்படி எல்லாம் கான்செப்ட் இருக்கா, இப்படி எல்லாம் ப்ராடக்ட் இருக்கா, இவ்வளவு தூரம் தனித்துவமா நாம் இதனை எடுத்து காட்ட முடியுமாங்கிற அளவுக்கு நன்றாக எடுத்து காட்டி நிறைய நபர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இந்த கூட்டணி உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 12ஆம் வீட்டினுடைய நட்சத்திரம், அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரம், அப்புறம் 11ஆம் வீட்டினுடைய நட்சத்திரம். இப்போ 12ங்கிறது உங்களுக்கு சைன சுகம், 11ங்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி. அப்போ ராகுங்கிறவர் என்ன வேணால், எதை வேணால், எங்கு வேணால், எப்ப வேணால் செய்வதற்கு கூச்ச சுபாவம் இல்லாத நபர். அப்போ கண்டிப்பா உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டில், குறிப்பாக இது சாட்டனுடைய வீடு அப்படிங்கிறதுனால, இப்ப நீங்க ஒரு ரிஷபராசி ஆணாக இருந்தால் ஒரு கணவனை, நீங்க ஒரு ரிஷபராசி ஆணாக இருந்தால் ஒரு கணவனை இழந்த பிரிந்த நபர் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொபோசலாகவும், நீங்க ரிஷபராசி சகோதரியாக இருந்தால் மனைவியை இழந்த ஒரு நபர் அல்ல மனைவியை பிரிந்த ஒரு நபர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலாகவும் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே சாட்டனுடைய வீட்டில் நடப்பதனால், ராகுவின் சேர்க்கையில் நடப்பதனால் நம்மை தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் அங்கு வரப்போகிறார். செவ்வாய்ங்கிறவர் இங்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மனைவியே இருக்கிறது. அப்போ 23 தேதிக்கு பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இதனை கண்டுபிடித்து விடுவார். எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே நீங்க போன் பேசும்போது அது அபிஷியல் காலா இல்ல அன்அபிஷியல் காலா, பேசும் பொழுது உங்களுடைய முக பாவனைகள் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கிறது, இன்னும் நம்ம வீட்டுக்காரர் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா இந்த ஒரு போன் கால் வந்தா மட்டும் அப்படியே இளமை துள்ளி குதிக்குதே அப்படின்னு இப்பெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் கண்டுபிடித்து விடுவார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது என்ன ஒரு டச் வுட்னா, இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் தவறு செய்வது போல் நமக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் நாம் தவறு செய்யாமல் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கி விடுவோம். மேலும் மேலும் நம்மளுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எனர்ஜெட்டிக்காக செயல்படுத்த தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டு தொழிலில் நன்றாக வெற்றி பெறுங்கள். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ராசியாதிபதி புதனே பஞ்சமாதிபதி சுக்கிரன், இந்த கூட்டணி 9ஆம் இடம், அதாவது 3 திரிகோணங்களும் அடைபடுகிறது. 9ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கு பாக்கியஸ்தானமாகவும் வருகிறது. இதுல என்ன ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய அதிர்ஷ்டஸ்தானமாகவும் இங்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு இல்ல வெளியூர் தொடர்பு, இதற்கெல்லாம் ரொம்ப நாளாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைப்பது மட்டும் அல்லாமல் அதையே நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு வருகிறது. இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு பிரமாதமாக நடக்கும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதுனால
பாதகமான பலன்கள் பெரிதாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு பாக்கியமான பலன்களாகத்தான் நாம் இதனை எடுக்க முடியும். குறிப்பா எங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்லது நடக்கணும், புத்திர பாக்கியம் ஏற்படணும், அதற்கான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இது நாள் வரை கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும், இல்ல பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கம் எல்லாம் தீர்வது, அதற்குண்டான வாய்ப்பு நமக்கு சாதகமாக வருவது, அதனை வைத்து நாம் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு ராசியாதிபதி புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கும் பொழுதே ஒரு ஃபேண்டசி, ஒரு லக்ஸரி ஃபீல், ஒரு நல்ல ஒரு ஓரா, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி நபராக இருந்தாலும் அவரை பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இது காலகட்டங்கள்ல பிரமாதமா இருக்கும். அப்போ இந்த மிதுன ராசி நபரை நாம் சேர்ந்தால், இந்த மிதுன ராசி நபருடன் நாம் பயணித்தால் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய ஒரு லைஃப் உடைய லெவல் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கென்று ஆண்களானால் பெண்களும், பெண்களானால் ஆண்களும் வருவார்கள். அது மிடில் ஏஜா இருந்ததுன்னா அது லவ் ப்ரொபோசல், லிவிங் டுகெதர், குறிப்பா வெளிநாட்டுல போய் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அதிகமாக வரும். இல்ல ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில எல்லாம் அவர்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் அதிகமாக வருகிறது. குறிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய டெவலப்மெண்ட், இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் நாங்க பண்ணித்தரோம், அதன் மூலம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இப்படி எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு வரக்கூடிய நபர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னா காத்துல வருவாங்க. அது எப்படி பிரதர் காத்துல வருவாங்கன்னா, இந்த கூட்டணி நடக்கக்கூடியதே ஒரு காற்று ராசி. இந்த டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி இதெல்லாமே இன்னைக்கு எல்லாமே காற்றில் தானே வருகிறது. அப்போ ஒரு போன்ல நமக்கு வரக்கூடிய ஒரு கான்டாக்ட், இந்த ஃபேஸ்புக்ல வரக்கூடிய கான்டாக்ட், யூடியூப்ல வரக்கூடிய கான்டாக்ட், இவை அனைத்தும் நம்மை தூண்டுவார்கள், ஆசை காண்பிப்பார்கள். நாம் முதலில் அதில் லயித்து விடுவோம், அதில் மதிமயங்கி விடுவோம். ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்மை இழப்பதற்கு சில நேரத்தில் அதுக்காக நாம் ஒரு பயணம் செய்வதற்கு கூட நாம் தயாராகி விடுவோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் பிறகு அந்த இடத்தில் செவ்வாய் அவர்தான் இங்கு லாபாதிபதியாகவும், அவர்தான் நமக்கு கடன் கொடுத்த ஒரு நபராகவும் வருகிறார். அவர் நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் லேசாக தொந்தரவு செய்யலாம் அப்படின்னு நினைப்பார். இது பிப்ரவரி 23 பிறகுதான். அது வரைக்குமே நமக்கு ஒரு ஃபேண்டசி ஃபீலிங் தான். சோ நாம் எதையாவது ஒன்றை அடைய வேண்டும், அதுதான் நமக்கு அந்த வாழ்வின் லட்சியம், அதுதான் நமக்கு லக்கு, அதுதான் நமக்கு பாக்கியம் அப்படின்னு எல்லாம் நாமும் தயாராகக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கையும் களவுமாக பிடித்து விடுவார். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அங்கு குருங்கிறவர் யாரு அப்படின்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுக்கு ஜீவனாதிபதி. அப்போ ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட, அவர் ஒருவேளை உங்களுடைய பாஸாக இருக்கலாம், இல்ல அவர் உங்களுடைய மென்டாராக கூட இருக்கலாம், அவர் உங்களை கவனித்து விடுவார். அப்ப நீங்க எந்த கிரவுண்ட்ல ஒரு கோட்டுக்கு வெளியே பயணிக்க போகிறீர்களோ, அது எந்த கிரவுண்ட்ல நீங்க கோட்டுக்கு வெளியே போய் பயணம் செய்ய போகிறீர்களோ, அது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் நான் சொல்லல, அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, இந்த மாதிரி டெபாசிட் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் பிடிபட்டு விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. இது உங்களை திருத்தி கொள்ள, உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள ஒரு சம்பவமாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை ஒரு கேரியர் ஓரியன்டாக இருப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி நடக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சாட்டர்ன் உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 10ல் சனி வந்தால் பதவிகள் பல தேடி வரும் அப்படிங்கிறதும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும்
பூரணமா இந்த இடத்துல பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு நன்றாக ஒத்து வருகிறது. அப்போ நம்மளுடைய ஒர்க்கா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு தொடர்பா இருக்கலாம். இது காலகட்டங்களில் அதனை பூரணமாக மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு, பல மடங்கு பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல பிரமாதமான வாய்ப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் மேலும் உங்களுடைய தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களை ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பும் வாய்ப்பும் வருகிறது. இதனை நீங்கள் பக்குவமாக, புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இந்த இடத்துல இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல 7ஆம் இடத்தில் இருந்துதான் இவர்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. அப்போ இந்த 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருக்கும் பொழுது, குறிப்பா சுக்கிரன் இங்க செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு தொடர்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அஃபேரு, ஒரு லவ், இதுல பார்த்தோம்னா நிறைய இல்லீகல் அஃபேரு இல்ல எக்ஸ்ட்ரா அஃபேரு, இது திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல லிவிங் டுகெதர் இந்த மாதிரி நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மை தூண்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு தொடக்கத்திலேயே வந்துவிடும். அது மெயினா இந்த லவ் மேட்டரை மட்டும் நான் சொல்லல. இந்த இடத்தில் நீங்கள் எதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதாவது ஒரு பொருளாதார மேன்மையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முதலீடாக இருக்கலாம், ஒரு 100 ரூபாய முதலீடு பண்ணி அதை பன்மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இந்த MLM ஸ்கீம், ஏதோ கரன்சின்னு எல்லாம் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பல மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு முதல்லயே அதற்குண்டான கிரவுண்டு, அதற்குண்டான கான்டாக்ட், அதற்குண்டான வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வந்துவிடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா காத்து வாக்குல 2 காதல்னு எல்லாம் இப்ப சொல்றாங்க பாருங்களேன். அந்த மாதிரி போற போக்கில் நிறைய தொடர்புகள், நிறைய வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல அப்படியே பார்த்தோம்னா மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும். ஏன் அப்படி பார்த்தோம்னா, இந்த பக்கம் 3ஆம் அதிபதி புதன், அந்த பக்கம் 11ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த கூட்டணி ஆல்ரெடி 7ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு காம திரிகோணம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இது கடகராசிக்கும் காம திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இந்த அமைப்பானது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை உங்களுக்கு தொடக்கத்திலேயே கொடுத்து விடும். பிறகு இந்த கூட்டணி 8ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நாம் நமது தவறுகளை மீண்டும் அதிகம் செய்து ஏதாவது ஒரு இடத்தில் நாம் அவமானப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். இந்த இடத்துல என்னன்னா, பிறகு செவ்வாய் இங்கு வரும் பொழுது உங்களுடைய குழந்தையோ இல்லைன்னா உங்க ஆபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இதனை கண்டுபிடித்து விடுவார். இதனால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் முடிந்தவரை நாம் கவனமாகவும் உஷாராகவும் இருப்பது இந்த இடத்தில் நல்லது. இதனால் நமக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா, இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, லேசா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் பொழுது, ஒரு சின்ன தோல்வி வரும் பொழுது, ஒரு சின்ன அவமானம் வரும் பொழுது நாம் இந்த இடத்தில் உஷாராகி விடுவோம். இப்போ ராசிக்கு தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் இதனால நமக்கு ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு செலவாகும், பெரிதாக செலவு அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா இந்த இடத்தில் சூரியனையும் குரு பார்க்கிறார். அப்போ நம்ம தனஸ்தானாதிபதிக்கும் இந்த இடத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு லைன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடகராசிக்கு ஏற்படக்கூடிய அந்த புது தொடர்புகள் எல்லாமே தொடக்கத்தில் இவர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இது ஒரு நிலா காலம் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு வசந்த காலமாக இருக்கும். தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக வரும். ஏன்னா இந்த கூட்டணி இவர்களுக்கு 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் குறிகாட்டக்கூடியதே பிரதானமாக நாம் தோல்வி அடைவது, நாம் அவமானப்படுவது. டச்வுட் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருப்பதனால் நாம் பெரிதாக எந்த இடத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டோம். ஒரு சில அனுபவங்கள் வந்தாலும் அது நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கும், நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும், மேலும் எதிர்காலங்களில்
பாதுகாப்பாக பயணிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு பிரமாதமான ஒரு எதிர்காலத்தை நாமே நமக்காக உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணியை ரெண்டு விதத்துல எடுக்கணும். இப்போ மேஷத்துக்கு இது 3, 7, 11 கூட்டணி அப்படின்னு நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசிக்கும் இங்க 3ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த பக்கம் 11ஆம் அதிபதி புதன், கூட்டணி 7ஆம் வீட்டில். அப்ப அந்த 7ஆம் வீடுங்கிறது காமத்திரிகோணம். அப்போ ரெண்டு பக்கத்திலையுமே நமக்கு 3, 7, 11 கூட்டணி அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இப்போ இந்த அஷ்டம சனியில் டோட்டலா சிக்கி சின்ன பின்னமாகி சீன் க்ளோஸ் ஆகி ஏதோ ஒரு ஆறுதல், ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது யார் மூலமாவது நமக்கு நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய ஒரு புது தொடர்பு மெயினா அது காதல், இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி குறிகாட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மின்னல் வேகம். ஏன்னா புதன்கிறவர் இங்க ரொம்ப ஸ்பீடு, ராகுங்கிறவர் அதை விட ஸ்பீடு. எப்ப வேணா, எங்க வேணா, எப்படி வேணா, எதுக்கு வேணா. இதை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதற்குண்டான சம்பவங்கள் தான் நடக்கும். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆன நபர்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வரும். இதுல என்னன்னா வரக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாம் ஆரம்பத்துல பார்க்கும்போது அப்படியே தக தக தகன்னு அப்படியே மின்னுவது போல், ஒரு பளிங்கு போல், அப்படியே ஒரு ஐவரி போல் இருக்கும். அப்புறமேட்டு போய் பார்த்தா தான் தெரியும், ஓ இதெல்லாம் ஒன்லி மேக்கப்பு, உள்ளுக்குள்ள நோ பேக்கப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நொந்து போன வெந்து கொண்டிருக்கிற அறவைக்காடான கணவனை இழந்த, மனைவியை இழந்த, கணவனை பிரிந்த, மனைவியை பிரிந்த, இந்த மாதிரி நம்மை முட்டாளாக்கக்கூடிய, ஆனால் தோற்றத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப லாயலா, ஒரு ரொம்ப ரீகலா, அந்த மாதிரி என்னை விட்டால் உன்னை தாங்குவதற்கு ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வானத்திலிருந்து குதித்து வந்தது போல், ஒரு ஏஞ்சல் போல், அப்படியே ஒரு சேவியர் போல் நம்மை காப்பாற்றுவதற்கு வருவது போல் வருவார்கள். ஆனா ஏதோ ஒரு சாயம் வெளுத்து போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்களேன். அது ரொம்பவும் சீக்கிரத்தில் நீங்களே அதனை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்தில் உங்களுக்கு குரு பார்வை குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் விழுகிறது. அப்போ இந்த கூட்டணி உங்களுக்கு மட்டும் வருமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வரும். நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை யார் கவனிக்கிறா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குழந்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சார், என்னுடைய பையனுக்கோ என் பொண்ணுக்கோலாம் என்ன சார் 10 வயசு தான் சார் ஆகுது, அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். 10 வயசுலயே இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் பழுத்து விட்டார்கள். பூரணமாக அவர்கள் விஷயத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். 10 நிமிஷம் உங்களுடைய போனை உங்க குழந்தை கையில நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுடைய ஹிஸ்டரி, அப்புறம் ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அனைத்தையும் புட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கே விஷயங்களை இன்னைக்கு அவர்கள் தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பா வெளிநாட்டுக்கு போகிறது, 7ஆம் இடம் உயர்கல்வி, உயர் படிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பா உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் இந்த இடத்துக்கு வரப்போகிறது. தொழில் மேன்மை, தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு ஒரு கூட்டாளி வரணும், இதுக்கு ஒரு பார்ட்னர் வரணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய மனதை செலுத்தும் பொழுது ஒரு பெரிய பிளஸ். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவது, இதனால் கொஞ்சம் உடல் எடை கூடுவது, இதெல்லாம் குறிகாட்டுகிறது. அப்போ அதுக்குண்டான ஃபிட்னஸ், வாக்கிங், குறிப்பா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள்.
இந்த காலகட்டம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை தவிர நிறைய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய இடத்தில் போய் அமர்கிறது. அப்போ நல்ல அழகா டீசெண்டா குடும்பம் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்க லைஃப் பார்ட்னருக்கு அது ஒரு பெனிஃபிட் கிடைத்தாலுமே குறிப்பா ஓவராலா அது உங்களுடைய ஃபேமிலி பெட்டர்மெண்ட்டுக்கு தான், உங்களுடைய குழந்தைகளுடைய அபிவிருத்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை நீங்கள் தொடக்கத்திலேயே நோ அப்படின்னு சொல்லி விடுங்க. எப்படி சார் நோ சொல்றது அப்படின்னா, சும்மா ஒரு மாலையை போட்டுக்கிட்டு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு மாலை போட்டிருக்கிறேன், அதனால பக்தி மார்க்கத்தில் நான் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை தேர்த்தி கொள்வது. இது என்னன்னா அந்த இறைவனுடைய ஒரு கடாட்சத்தால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாழ்வது புத்திசாலித்தனம். வாழ்த்துக்கள். குறிப்பா நம்ம கன்னிராசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த கண்டச்சனியோடைய பாதிப்பு, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் பாதிப்பு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு இவங்களுடைய ஒர்க் சம்பந்தமான விஷயங்களில் காட்டுகிறது. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 6ஆம் இடம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் வருகிறது. அப்போ 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் 3 கிரகங்கள் இங்கு தலைவிரித்து ஆடப்போகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா ராகு, சூரியன், செவ்வாய். உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான வெற்றியை அசுப கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல காலத்தின் கட்டாயம். அப்போ இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி இந்த இடத்தில் ராகுவை பலப்படுத்துகிறது. இதுல புதன்கிறவர் பிரமாதமான புத்தி கூர்மையையும், சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஈர்ப்பு, அட்ராக்ஷன், இது எல்லாமே அந்த இடத்துல ராகுவை பேக்கப் பண்ணிடுவாரு. இப்போ இது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, போட்டி தேர்வுகள்ல நீங்க உங்களுடைய திறமையை பூரணமாக வெளிப்படுத்துவீர்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா இது தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. அப்போ உங்களை தொழில டெவலப்மெண்ட், ஜாப்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒர்க்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வருவது, நிறைய பேர் புது வேலை வாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாமை நான் கிராக் பண்ணணும், அந்த இடத்தில் என் திறமையை நான் வெளியே காட்டிவிட்டால் எனக்கு ஒரு பெரிய பரிசு, எனக்கு ஒரு பெரிய இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன், ஒரு ஆன்சைட்டு, அதன் மூலம் என்னை என்னால் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இடத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பா பயணங்களினால் வெற்றி, சகோதரரால் வெற்றி, இடம் விற்று நமக்கு வர வேண்டிய ஆதாயம், இந்த இடத்துல சூரியனும் சேரப்போகிறார். ஏற்கனவே சொன்னது போல் வெளிநாட்டு பயணம், அரசாங்க வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், அதனால் எனக்கு ஆதாயம். இந்த மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு ஆதாயம். முதல்ல இந்த கூட்டணியானது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, வெற்றி இதெல்லாம் ஏற்படும். பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ராகு உங்களுக்கு ஒரு விஸ்வரூபமான வெற்றியை கண்டிப்பாக வாரி வழங்கித்தான் ஆக வேண்டும். பிறகு குருவின் நட்சத்திரம் புரட்டாதியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த வெற்றியும் இந்த சந்தோஷமும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் போய் சேரும். இதனால் உங்களுக்கு பூரணமான பாக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய பாக்கியத்தை தான் பலப்படுத்துகிறார். மேலும் அங்காரகன் உங்களுடைய வெற்றியை பலப்படுத்துகிறார். சார் செவ்வாய்ங்கிறவர் எங்களுக்கு அஷ்டமாதிபதி, அவர் தானே சார் 8க்குரியவராகவும் வருகிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த இடத்துல 8ஆம் வீட்டுல நம்ம லக்னம் போட்டோம்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு, இதுதான் 6-8 தொடர்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம், குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே உங்களுடைய ஒர்க்கு, ஜாபு, பிஸ்னஸ், தொழில் துறை, போட்டி தேர்வுகளில் வெற்றி, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதற்குண்டான ஒரு அமைப்பையும் நிறைய அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு ஒரு அஸ்திவாரமாக வருகிறது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உடம்புல கொஞ்சம் எடை கூடும். அதனால் இந்த ஃபிட்னஸ், டயட்டு, வாக்கிங், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது.
இந்த கூட்டணி உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலா ராசியை இங்கே எடுத்துக்கொள்வோம். ஒரு காற்று ராசி, அதுவும் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் நீங்களும் உங்களுடைய பாக்யாதிபதியும். புதன் சுக்கிரன் கூட்டணி முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக துலா ராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுடைய திறமையை, உங்களுடைய வித்தையை பூர்ணமாக அந்த காற்றில் நீங்கள் வெளியேற்றக்கூடிய அமைப்பு. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய டேலண்ட், அது ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஆர்ட்டாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய மாடலிங், இல்ல உங்களுடைய மீடியா தொடர்பு, இது எல்லாத்தையுமே, இல்ல உங்களுடைய கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப், அது ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதனை டிஜிட்டல் மீடியால நீங்க எக்ஸிபிஷன் செய்து நிறைய பார்வையாளர்களை, வாடிக்கையாளர்களை, கஸ்டமர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இல்ல நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபைலா இருந்தா இந்த இன்டர்நெட் மூலமா, காற்று மூலமா நிறைய வெளியூர், வெளிநாடு தொடர்பு, அதன் மூலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நான் ஆன்சைட்டுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முதலில் பிரமாதமாக ஏற்படும். இது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிகாரமும் கை கொடுக்கும், ட்ரீட்மெண்ட்டும் கை கொடுக்கும், இந்த புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு நாம் தாராளமாக இந்த ஒரு இடத்தில் சொல்ல முடியும். இதையும் தவிர அந்த இளமை மாறாத தோற்றம், எங்கு போனாலும் நமக்கு ஒரு லட்சணம், ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம் சொல்லலாம், இல்ல தேஜஸ் அப்படின்னும் சொல்லலாம். இதெல்லாம் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நாமும் புதனும், அதாவது ஒரு மின்னல் வேகத்தை குறிகாட்டக்கூடிய புதனும், அதை விட ஒரு நல்ல ஸ்பீடை குறிகாட்டக்கூடிய அந்த ராகுங்கிற ஒரு கிரகத்துடன் சேரும் பொழுது நம்மளுடைய மதி மயங்கும். எந்த இடத்துல அந்த மதி மயங்கும் அப்படின்னா, காற்றிலே வரும் கீதமே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கண்ணனை அறிவாயோ அப்படின்னு. இப்போ உங்களுடைய கண்ணன் யாரு, உங்களுடைய ராதை யாரு அப்படிங்கிற மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த நபர் கண்டுபிடிக்கப்படும். இதனால உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்தில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணியை குரு பார்க்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, ஃபில்டர் பண்ணிருவாரு. தாறுமாறா ஒரு மாதிரி உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இந்த இடத்தில் கட் பண்ணி விடுவார். அதுலயும் குறிப்பா இந்த இடத்தில் பின்னாடி உங்களுடைய சத்ரு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் அமர்ந்தாலும், பிறகு செவ்வாய் அமர்ந்தாலும், இதெல்லாமே உங்களுக்கு லாபம், தொழில், தனம், குடும்பம், வாக்கு. இப்ப செவ்வாய் குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்தரம், திருமணம், இல்ல அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர், இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களைத்தான் இந்த கூட்டணியானது துலா ராசிக்கு ஏற்படுத்தும். இந்த கூட்டணி முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனம், குடும்பம், வாக்கு. பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பூரணமா நீங்கள் எந்த தொழில் துறையில் இருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட ஒரு அங்கீகாரம், நிறைய இனோவேட்டிவ் திங்கிங். இது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குறிப்பா இது பார்த்தோம்னா 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அப்போ நோயிலிருந்து வெளியே வருவது, கடனிலிருந்து வெளியே வருவது, சத்ரு தொல்லை, எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை எடுத்து பயணித்து அதன் மூலம் நாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணி பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு அது வெற்றி ஸ்தானமாக, குருவின் பார்வையாக. இந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு பூரணமா லக்னாதிபதி, தனஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணி, பஞ்சமத்தில் களத்தராதிபதி, அஷ்டமாதிபதி, பாக்யாதிபதி, லாபாதிபதி, சந்திரன் அந்த இடத்துல டிராவல் பண்றக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ஜீவனாதிபதி. சோ இவங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை, ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டை, ஒரு நல்ல ஜாக்பாட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது.
10 மாசமா நடக்க வேண்டிய காரியங்கள் 10 நாட்களில் நடக்கும். 10 நாட்களாக நடக்காத விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வெறும் 10 மணி நேரத்தில் நடக்கும். சரி, இப்ப இந்த கூட்டணியானது இவர்களுக்கு மட்டும்தான் பிளஸ்ஸா அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய குழந்தைகளுக்கு பூரணமான ஒரு பிளஸ். இவ்வளவு நாளா எங்களுக்கு இந்த ஊருக்கு விசா கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா லண்டன்ல பிளேஸ்மெண்ட், ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா பிளேஸ்மெண்ட், இந்த பக்கம் யூஎஸ் பிளேஸ்மெண்ட். இது மூணுல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அவரவர் வயதை அனுசரித்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் மெயினா குழந்தைகளுக்கு நடக்கும். அது வயதை அனுசரித்து திருமணமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பத்திரமாக உபயோகித்துக் கொண்டால் கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிறதை நீங்கள் இந்த இடத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுடைய வீடு. அப்போ இவங்களுடைய கம்ஃபர்ட், சுகஸ்தானம், லக்ஷரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 4ஆம் இடத்தில் இவர்களுக்கு ஆப்போசிட் கிரகமாக புதனும் சுக்கிரனும் இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை. அப்போ அந்த ஆப்போசிட் தனத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாது. சுபாவத்தில் சுப கிரகமாக சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் புதனும் ராகுவுடன் சேர்ந்து இவங்களுடைய வீட்டை பலப்படுத்துகிறது, இவங்களுடைய கம்ஃபர்ட்டை, இவங்களுடைய லக்ஷரியை பலப்படுத்துகிறது. இப்போ 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் பூமி, வாகனம், வீடு, மாத்துர்ஸ்தானம், அம்மா. அப்ப இதெல்லாமே இவங்களுடைய இந்த 4ஆம் இடம்ங்கிறது காற்று ராசியில் வருகிறது. அப்போ அந்த இளங்காத்து வீசுதே, இசை போல பேசுதேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு மயிலிறகால் வருடுவது போல் ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஷரி. அது எந்த டைமென்ஷன்ல நீங்க ஃபிட்டின் பண்ணணுமோ அந்த டைமென்ஷன்ல நீங்க அதனை ஃபிட்டின் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடு பாதியில் நிற்கிறது அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் முடித்து விடலாம். இல்ல நீங்க கட்டின வீடு ஒரு நல்ல கிளையண்ட் வரல, ஒரு டெனன்ட் வரல அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கிளையண்ட் வருவது போல், ஒரு கவர்மெண்ட் கிளையண்டே நமக்கு பெனிஃபிட் கொடுப்பது போல். ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் சேரப்போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஏன்னா நீங்களே அந்த இடத்தில் பிப்ரவரி மாதம் 23 தேதிக்கு பிறகு பயணிப்பீர்கள். இப்போ ஆரம்பத்துல அந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கல அப்படின்னாலும் பிறகு நீங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சென்று நிஷ்பலம் அடையக்கூடிய காலகட்டங்களில் சூரியனுக்கும் அங்கே நிஷ்பலம். இதெல்லாமே உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, டென்ஷன்ஸ், போட்டி, கடன் திருப்பி கொடுக்க முடியவில்லை, இப்படி நல்லா ஒரு தவிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா அந்த இளங்காத்து வீசுதே அப்படிங்க சொல்வதை போல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லக்ஸரி ஜோன் ஏற்படும். இது என்ன ஒரு பியூட்டினா, இந்த 5 கிரகம் பிறகு சந்திரன் சேரும் பொழுது இந்த இடத்துல இந்த 6 கிரக கூட்டணி உங்களுடைய ஜீவனத்தை பார்க்கிறது, தொழிலை பார்க்கிறது. அப்போ இந்த இடத்துல ராசியாதிபதி செவ்வாய் லாபத்தையும் பார்க்கிறார். எப்படியாவது தொழிலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், லாபத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க ராசியாதிபதி லாபாதிபதியின் கூட்டணியாக இருக்கிறது. சோ எப்படியாவது உங்களுடைய லாபத்தை, தரத்தை, மேன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இது அபிஷியல் சைடு. பர்சனலா இந்த கூட்டணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சுக்கிரன் தான் அந்த இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து மதிமயங்க போகிறார். இந்த இடத்துல சுக்கிரன் யாரை குறிகாட்டுதுன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ விருச்சிக ராசி சகோதரியாக இருந்தால் கணவனை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னடா எப்பொழுதுமே இல்லாம என்னுடைய கணவன் பார்த்தா ரொம்ப அப்படியே ஸ்லிம்மா, ஸ்மார்ட்டா, யூத்தா, ட்ரிம்மா, ஒரு வெட்டிங் போட்டோல கூட அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனா இல்லை. இப்ப பார்த்தா என்னமோ இதுதான் ட்ரெண்டுங்கிறாரு, இதுதான் யூத்துங்கிறாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்த்தால்
புதிதாக ஏதோ ஒரு ட்ராக் அந்த பக்கம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக, அதெல்லாம் நீங்க கையும் களவுமா அந்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவீர்கள். விருச்சிக ராசி சகோதரராக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை டிஸ்டர்ப் பண்ணுவது போல் ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு, குறிப்பா ஒர்க் ஸ்பாட்ல இல்ல வீட்டுக்கு பக்கத்துல, ஏன்னா இது 4ஆம் இடம்ங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அஃபேர் வரும். அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வெந்து நொந்து நூலா போன அஃபேர் தான். ஆனா பார்த்தோம்னா பட்டி டிங்கரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி பல ஷோரூம் கண்டிஷன்ல, அதான் அந்த ஓஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஓஜியா ஓஇன்னா என்னன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி நிக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்புறமேட்டு பார்த்தாதான் அது காய்லாங்கடையில போட்டா எடைக்கடை பேரிச்சம்பளத்துக்கு தான் சேரும் அப்படின்னா அது ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் முடிந்து போன ஒரு நபர், ஒரு விஷயம், ஒரு பொருள், அதற்குண்டான ஒரு முதலீடு, அந்த கான்செப்ட் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமாக வரும். உங்க குழந்தை கண்டுபிடித்து விடும். சார் என் குழந்தை சின்ன குழந்தை சார், அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் எல்லாம் நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். நம்மை விட நமது குழந்தைகள் ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கிறார்கள். பிறகு உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்துவிடும். இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருப்பதனால் ஒன்றும் பெரிய பாதகம்லாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இதுல நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கு. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி, இவர்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் சுக்கிரன் கூட்டணி, இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் அது காற்று ராசி ராகுவுடன் சேரப்போகிறது. காலபுருஷனுக்கு வரக்கூடிய அதே கூட்டணியானது இவர்களுக்கும் வருகிறது. இப்ப என்னன்னா காற்றுல தென்றல்னு கூட எடுத்துக்கலாம். தென்றல் எண்ணெய் தொடும் அப்படின்னு சொல்வதை போல் அந்த தென்றலில் ஒரு நட்பு. அப்போ அந்த டிஜிட்டல் மீடியால, போன்ல, இந்த வாட்ஸ்அப்ல இல்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நட்பு. 3ஆம் இடம்ங்கிறது பயணங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய நட்பு. இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு தொடர்பு. இது எல்லாமே அந்த சின்ன வயசு நடு வயசா இருந்தா இது காதலை குறிகாட்டும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் நாம் எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு, ஒரு லக்ஸுரிக்கு, ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மைக்கு, ஒரு வளர்ச்சிக்கு. இப்போ இந்த ராகுகிறவர் என்னன்னா ஒரு ஷார்ட்கட், அதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயத்தை தான் நான் அப்படி ஷார்ட்கட்னு சொல்றேன். இது பில்லு கிடையாது பிரதர், ஆனா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணினா அவ்வளவு. இதுல நீங்க இவ்வளவு போட்டீங்கன்னா இதை நீங்க எவ்வளவுன்னே கவுண்டே பண்ண முடியாது. இதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தூண்டி விடுவார்கள். இப்போ கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த இடத்துல நீங்கள் தான் ஏமாறுவீர்களா அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இந்த இடத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த தொழிலில், எந்த துறையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது இந்த கோர்ஸை நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிங்க, படிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டி விடுவார்கள். படித்து முடித்ததுக்கு பிறகு அதற்கு ஒரு அங்கீகாரமோ அதற்கு ஒரு மரியாதையோ கொடுப்பதில்லை. அப்புறமேட்டெல்லாம் கூகுள்ல எல்லாம் போய் பார்த்தா அப்படி ஒரு யூனிவர்சிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் ஏமாந்து போய்விட்டோமோ. ஆனால் நாம் ஏமாற மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. அப்ப அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடைசி நேரத்தில் நம்மை சுதாரித்து விடுவார். நம்மளுடைய அப்பா இல்லைன்னா நம்மளுடைய சகோதரர் கூட நம்மை நல்வழிப்படுத்துவார். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் அந்த இடத்தில் சேரப்போகிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா நாமோ நம்முடைய லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒரு புது நபரிடம், ஒரு புது விஷயத்திடம், ஒரு புது கான்செப்டிடம், ஒரு புது காதலிடம், திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு வர வேண்டிய வரன், இவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபியான்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த உட்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
எதெல்லாம் இவர்கள் சரி என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு தவறாகவும், இந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு உங்களை திருத்துவதுமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த திருத்தத்தை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா உங்களுடைய அம்மா செய்வாங்க. ஏன்னா இங்கு நீங்களே தான் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக நீங்கள் தான் குருவாக இந்த கூட்டணியை பார்க்கிறீர்கள். அப்போ இந்த அம்மா தான் இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்யாமல் உங்களை திருத்துவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். அப்ப உங்க அம்மா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தா அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை நீங்கள் கேட்டு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த நபருடன் நாம் பயணிக்கலாமா, இந்த நபரை நாம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளலாமா, அதுல டூ என்ன டோன்ட் என்ன அப்படிங்கிறது அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும். கண்டிப்பாக தூண்டப்படுவீர்கள். பயணத்தால் நிறைய ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பயணஸ்தானம் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம், இது எல்லாமே உங்களுக்கு வருகிறது. இந்த பயணம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயும் சேருகிறது. அப்போ நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது, அடித்தளம் போடுவது, அஸ்திவாரம் போடுவது, தொழில் மேன்மை, லாபம், நிறைய கடன் தீர்ப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்க கவனமா இருக்கணும்னா, இதனை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தொழில் சம்பந்தமா, துறை சம்பந்தமா, இல்ல கல்வியாக இருந்தால் அந்த கல்வியில் யார் உங்களுக்கு குருவோ, உங்களுடைய மென்டாரோ, உங்களுடைய கைடு யாரோ, அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு ஃபாலோ அப்பை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் சேஃபாக பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஏற்படாமல் நீங்கள் உங்களை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வெற்றி, புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மகராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதிகமான ஒரு வெற்றியையும் வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு இவர்கள் அடி வாங்கி விட்டார்கள். இப்ப இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மகரத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது இயல்பாவே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு அது 9-10 கூட்டணியாக வருகிறது. அது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில், அது குருவின் பார்வையில், அது ராகுவுடன் சேரும் பொழுது, ராகு பொதுவா 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் நிறைய சேட்டைகள் பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்தில் அவரால் செய்ய முடியாது. இதன் காரணம் அவர் குருவின் பார்வை. இந்த கூட்டணி முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கும் போது இவர்களுக்கு லாபம் பிளஸ் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி. இப்ப எங்கெல்லாம் இடம் பூமியில இவர்களுக்கு லாபம் வரவில்லையோ, எங்கெல்லாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாதியில் நிற்கிறதோ, அதுல எல்லாம் ஒரு மேன்மை, ஒரு அப்ரூவல் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு பில்டிங் எந்திரிக்கல, பினிஷ் ஆகல, எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர், எலக்ட்ரிக்கல் வரல பிரதர், கரண்ட் வந்தா தானே பிரதர் வண்டி நடக்கும், இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சூரியன் உள்ள வரும்போது அங்க கரண்ட் வந்து, இந்த மாதிரி வரிசையா இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும். பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா இது வாக்குஸ்தானம். இப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு அவர் ஒரு பக்கம் புதன், ஒரு பக்கம் சுக்கிரனுடைய எனர்ஜியை வாங்கி கொண்டு அவருக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய எனர்ஜியையும் சேர்த்து வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு, அதாவது தன்னுடைய வித்தை, தன்னுடைய ஆற்றல், இதனை அவர்கள் வாக்கில், வார்த்தைகளில், பாடல்களில் வெளிப்படுத்தும் பொழுது அதற்குண்டான அங்கீகாரம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குறிப்பா இந்த மீடியால இருக்கிறவங்க, இல்ல ஈவன் ஆபீஸ் ஜாப்ல இருக்கிறவங்க, ஈவன் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பவங்க எல்லாம்
டார்கெட்டுக்கு மேல் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் பிரமாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இது தனம், குடும்பம், வாக்கு. அப்ப தனம்னா பணம் வருவது, குடும்பம்னா குடும்பத்தில் அபிவிருத்தி. இப்போ 2ஆம் இடத்தில் இவர்கள் ரொம்பவும் சாதுரியமாக, சாமர்த்தியமாக, புத்தி கூர்மை நிறைந்தவர்களாக, பலரை ஈர்க்கக்கூடிய நபர்களாக, ஒரு நல்ல அட்ராக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக, பலவிதமான ஆற்றலை இவர்கள் வாக்கில், வார்த்தைகளில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. பிறகு இந்த கூட்டணி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு அது வெற்றி, இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், பயணத்தால் ஆதாயம், பயணத்தால் மேன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையாக ஏற்படும். பிறகு இந்த கூட்டணியில செவ்வாய் வந்து சேரும் பொழுது லாபாதிபதியும் வந்து இந்த இடத்தில் அமர்கிறது. பிறகு சூரியன் வந்து சேரும் பொழுது இவர்களுடைய அப்பாவுக்கும் இது ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே இவர்களுக்கு அனுகூலமாக வரும் அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நேரம் இவர்களுக்கு ராசியில் செவ்வாயும் சூரியனும் 2 உஷ்ண கிரகம் இருந்ததனால் எங்க டென்ஷன் ஆனோம், எதுக்கு டென்ஷன் ஆனோம், எதுக்கு கோபப்பட்டோம், ஏன் நம்ம அவர் மேல் கோபப்பட்டோம், நம்ம சில வார்த்தைகளை பேசியதால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வராமல் தடைபட்டு போனதே அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறி பிரமாதமாக வார்த்தைகளை போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு, இது காற்று ராசி தானே, காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு சொல்ற மாதிரி அழகாக பேசி இழுத்து வந்து விடுவார்கள். இது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை பயணிக்கும். இதுல என்னன்னா, பிறகு வாக்குஸ்தானத்திலேயே 2 உஷ்ண கிரகம் சூரியனும் செவ்வாயும் வந்து அமர்கிறது. அப்போ வார்த்தைகளில் உஷ்ணத்தை வெளிப்படுத்த தோன்றும். ஆனால் முன்னாடி ராசியில 2 உஷ்ண கிரகம் இருந்த போதுதான்ப்பா என்னைய ரொம்ப டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க, இனி நான் அந்த தவறை செய்ய கூடாது. இந்த இடத்துல வந்து குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் நீங்கள் வார்த்தைகளை வெளியே விட மாட்டீர்கள், வார்த்தைகளை சிந்த மாட்டீர்கள். லாவகமாக, சமயோஜிதமாக, கால்குலேட்டிவாக நாம் எவ்வாறு பேசினால் அந்த சம்பவமோ அந்த விஷயமோ நமக்கு அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறதை ஒரு ஸ்கெட்ச் போட்டு தெளிவாக எடுத்து கூறி அந்த சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக உபயோகித்துக் கொள்வீர்கள். ஒரு பிரமாதமான காலகட்டம். இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்னன்னா, இது ஏற்கனவே காற்று ராசி. அப்போ அந்த காற்று வந்து என்னை தீண்டினால் அப்படின்னு சொல்றதை போல் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம எந்த விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை பூரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வெறி, ஒரு ஆற்றல், இல்லைன்னா ஒரு எனர்ஜி, இல்லைன்னா நெவர் கிவ் அப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு ஒரு கைடு இல்லைனாலும், அதுக்கு ஒரு புக் இல்லைனாலும், எங்கேயாவது நெட்ல போய் தேடி அந்த ஃபார்முலாவை படித்து அது என்னன்னு தெரியாத அளவுக்கு, அதனை மிச்சமில்லாத அளவுக்கு பூரணமாக தெரிந்து கொள்வது ஒரு பிடிவாதமான பயணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுல வந்து என்னன்னா, இது 2 சைடும் வரும். இந்த பிடிவாதமான பயணம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலும் வரும், தேவையில்லாத விஷயங்களிலும் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பிளஸ்னா, குருவின் பார்வை அப்படிங்கிறது இந்த பிடிவாதமான பயணம் நமக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான, அனுகூலமான, பாசிட்டிவான விஷயங்களை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். அது வந்து கேரண்டியா சொல்லும். இந்த இடத்துல நமக்கு புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது நம்மளுடைய நட்பு கிரகம், நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கிரகம். புதன் பிரமாதமான புத்திசாலித்தனம், சுக்கிரன் வந்து அழகு, ஈர்ப்பு, அட்ராக்ஷன். இது பூரணமாக நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடன் வந்து ஒட்டி கொண்டு, ராகுவை தழுவிக்கொண்டு, ராகுவை கட்டி கொண்டு, ராகுவை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ராகு நம்மை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதனை மேக்னிஃபை பண்ணி கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்படியே அந்த இடத்தில் மிளறுவோம். இப்போ நம்ம அந்த இடத்துல மிளறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலர் நம்மளுடைய அறிவாற்றலால்
தோற்றத்தால், நம்மளுடைய சிந்தனைகளால், வேகத்தால், பயணத்தால், புத்திசாலித்தனத்தால், நம்மளுடைய ஆற்றலால் தூண்டப்படுவார்கள். இதுல யாரெல்லாம் நம்மை தீண்ட போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய புது நபர்கள் நம்மை தீண்டுவார்கள். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் புது நபர்கள், ஒரு காதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள். புத்திசாலித்தனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு பயணம், இல்ல திருமணமான நபர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எப்படி பார்த்தாலுமே கும்பத்துக்கு கும் அப்படின்னு இன்பத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக நம்மை பலர் தீண்ட போகிறார். இவர்கள் எல்லாமே நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பதற்கும், நாம் தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியையும், புத்திசாலித்தனத்தையும், ஈர்ப்பையும், லாபத்தையும், அரசாங்க வேலையையும், வெளிநாட்டு பயணத்தையும், பாக்கியத்தையும், நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பும், கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பம் அப்படின்னா அது துன்பம் இல்ல, இன்பம் அப்படிங்கிற அளவுக்கு நாமே உணர்வது, அப்படி சொன்னா இன்னும் காற்றில் மிதப்பது போல் ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை கண்டிப்பாக கும்பராசிக்கு ஏற்படும். இந்த இடத்துல எங்க நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நமக்கு யார் குருவாக இருக்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நாம் பவ்யமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே நம்மளுடைய குரு நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பார். அவர் இந்த இடத்தில் பயணிக்காத அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை நாம் அவாய்டு செய்வது மட்டும் நமக்கு புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். குறிப்பா நம்ம இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி இஸ் மை லிமிட் அப்படின்னு சொல்வதற்கு போல் இவர்களுக்கு அந்த விரிவாக்கத்துக்கு ஒரு லிமிட்டே இல்லை. இந்த ஒரு விரிவாக்கம்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விரிவாக்கமாக இருந்தால் அது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நன்றாக தூக்கி கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய தோற்றம், அழகு இந்த மாதிரி ஒரு விரிவாக்கமா இருந்தா, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி துறை சம்பந்தப்பட்ட ஊடகம், மீடியா, செலிபிரிட்டி, மாடலிங், ப்ரொஃபைல், ஆக்டிங், இல்ல ஆர்ட்ஸ், இல்ல ஈவன் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் சேல்ஸ் சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு விரிவாக்கம் அப்படிங்கிறது உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு. ஓவராலா பார்த்தோம்னா உங்களுடைய முழு திறமைகளை, முழு வித்தைகளை பல மடங்கு நீங்கள் பெருக்கி ஆம்பிளிஃபை செய்து அதனை நீங்கள் பூரணமாக வெளிப்படுத்தி பல வெற்றிகளையும் பல வாய்ப்புகளையும் முழுவதுமாக நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸோ இல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸோ நமக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்காது. இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் தான். என்னுடைய திறமை, என்னுடைய வெற்றி, என்னுடைய அங்கீகாரம் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் பயணிப்பீர்கள். வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. இப்போ இந்த கூட்டணியில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்க ராசியாதிபதி குரு அது நீங்க மட்டும்தானா அப்படின்னா, உங்களுடைய ஜீவனம் சொல்லக்கூடிய உங்க தொழிலுக்கும் அதுதான் அதிபதியாக வருகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருந்து பிறகு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புதன்கிறவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார். இப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் இந்த கூட்டணியானது இருக்கும் பொழுது
உங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பிறகு சூரியனும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார், செவ்வாயும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார். வரிசையாக இந்த 4 கிரகங்களுமே ராகுவுடன் சேரும் பொழுது அது உங்களுக்கு விரயஸ்தானம். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு விரயம் ஏற்படுமா அப்படின்னா, விரயம் ஏற்படுவது போல் 1-2 சம்பவங்கள் வந்தாலும் விரயம் ஏற்படாது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணியை குரு பார்க்கிறார். குறிப்பா வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்களே இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு ஒப்பீனியன் கொடுக்க தயாராகி விட்டீர்கள். இதன் காரணம், இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கி 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 அப்படியே டோட்டலா மறத்து போய் ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது ஸ்கேன் பண்ணுவது போல் தெளிவா நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்ல தொடங்கி விட்டீர்கள். இது ஒரு விதத்துல நல்லது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்களுடைய வாழ்க்கை துணைவர். அப்போ நீங்க மீனராசி சகோதரியா இருந்தா கணவனை குறிகாட்டுகிறது புதன். நீங்க மீனராசி சகோதரராக இருந்தா மனைவியை குறிகாட்டுகிறது புதன். இந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு இடத்தில் வழுக்கி விழ வேண்டிய ஒரு அமைப்பு. அது நான் சொல்வது போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்ன 12ஆம் இடம்ங்கிறதே நமக்கு முடக்கம். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். 12ஆம் இடம்ங்கிறது சயனம்னா அப்போ தொடர்புகளா இருக்கலாம். திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும், திருமணம் ஆன நபர்களா இருந்தாலும், அது அவர்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது அவர்களுடைய 9க்கு 10, 10க்கு 9. அப்போ அவர்களுடைய தொழிலுக்கு அது பாக்கியமாகவும், பாக்கியத்துக்கு தொழிலாகவும். அப்போ அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய குட் புக்ஸ்ல போய் அமர்வதற்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வரம்பு மீற, கோடு தாண்ட ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும். இதனை உங்க ஆபீஸில் இருக்கக்கூடிய நபரே கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். கண்டிப்பாக நீங்களும் கவனித்து விடுவீர்கள். ஒரு காலகட்டத்துல இதனை நீங்கள் கவனித்து விட்டீர்கள் அப்படிங்கிறத உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உணர்ந்து விடுவார். பிறகு நாம் இந்த ஒரு தவறான பாதையில் பயணித்தால் இதனால் நம்மளுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதனை வெளியே காண்பிக்காமல், அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் நாசுக்காக அந்த ஒரு கமிட்மெண்ட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இதன் காரணம் என்னன்னா, இந்த கூட்டணிக்கு முழுவதுமாக குருவின் பார்வை. இங்கு குரு என்பது உங்களையும் உங்களுடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் நபரையும் குறிகாட்டுகிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் ஹாஃபில், அதாவது 23 தேதி வரை உங்களுக்கு லாபம், ஆதாயம், அனுகூலம். அப்போ அதன் பிறகு உங்களுக்கு நஷ்டமா அப்படின்னா நஷ்டம் கிடையாது. நஷ்டம் போல் வந்தாலும் கடைசியில் ஒரு சேஃப் ஜோனுக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். இன்னொரு பக்கத்தில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வது போல் வந்தாலும் கடைசி நேரத்தில் டச்வுட், இந்த குருவின் பார்வை இருப்பதனால் தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருமே தவிர உங்களை படுகொலியில் தள்ளாது, ஒரு மைனஸ் பாயிண்டை உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.